வணக்கம். பாஜக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அமித்ஷா கூட விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர், என்டிஏ கூட்டணியில் அவர் தான் தலைவர், அவர் எடுக்கிறது தான் முடிவு, அந்த முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்படுவோம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், அதுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம், இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி பாஜக ஏதோ ஒரு உள்குத்து வேலை வச்சுருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான ஒரு விமர்சனம்லாம் பண்ணார். நேற்று நிர்மலா சீதாராமன் கூட பேசும்போது கூட, பாஜகவோட ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாததுக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சரியான ஒரு கூட்டணியை அமைக்கலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தான் அவங்க மறைமுகமாக குற்றச்சாட்டே சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி இல்லை, எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி அதனால் பாஜக கூட்டணிலேருந்து வெளியே போனார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகவில் இருந்தவங்க ரொம்ப கேவலமாக பாஜகவை விமர்சனம் பண்ணாங்க. 3% கீழே வாங்குகிற கட்சி, நோட்டா கீழே வாங்குகிற கட்சி, இந்த கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கிறோம், இது தேவையில்லாத லக்கேஜ், இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஒரு மாநில தலைவராக இதை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அவர் கேட்பாரா? அவர் விமர்சனம் எடப்பாடி பழனிசாமியை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவர் கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியல. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க பாஜகவோட நம்ம கூட்டணி வைக்க வேணாம், சிறுபான்மையினர் ஓட்டை எல்லாம் போகுது, அதனால நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இது மாநில தலைவராக அண்ணாமலையினால் ஏற்றுக்க முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார். எதுக்காக? 2ஆம் கட்ட தலைவர்களை எப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்னார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போனார். சரி, போனால் போயிட்டு போகிறாரு, நம்ம தலைமையில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், இது ஒரு தில்லு, இது அரசியலில் இது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துறதுங்கிறது சரியான ஒரு விஷயந்தான். அண்ணாமலை செஞ்சது சரியான ஒரு விஷயந்தான். அண்ணாமலை அப்படி செஞ்சார். ஆனால் அது ஜெயிக்க முடியாத ஒரு இதாகிடுச்சு, வாக்கு சதவீதம் அதிகமாக போயிடுச்சு. அது ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டியதாக தான் இருந்தது. அண்ணாமலை எடுத்த முடிவுக்கு பாஜக தலைமையெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். அந்த தேர்தலில் பிரதமரை பேரை சொல்லி தான் இந்த தேர்தலை சந்தித்தாங்க. பிரதமராக மோடி தான் வருவார் திரும்பவும் அப்படின்னு சொல்லி தான் சந்தித்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னிச்சையாக பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை கூப்பிட்டாருக்கார். பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூட அண்ணாமலை அவரை கூப்பிட்டதுக்கு அவர் தோக்க போகிறவர் எதுக்காக நாங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசணுன்னா அண்ணாமலைக்கு அதெல்லாம் பயங்கரமான கொதிப்பாகி போச்சு. ஒரு கட்சி தொண்டன் கண்டிப்பாக தன் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அது போல தான் அண்ணாமலையும் கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தது. நிர்மலா சீதாராமன்லாம் இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலையை மறைமுகமாக சாடி தான் பேசினாங்க. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிருக்கலாம், எப்படி ஒரு ஆள் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெலாம் கேட்டாங்க. இவங்க எப்படி மத்திய அமைச்சரானாங்க? இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயாவது ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு அவங்க மத்திய அமைச்சரானாங்களா? ஒவ்வொரு ட்ரிப்புமே அவங்க குறுக்கு வழியில் மத்திய அமைச்சர் ஆயிடுறாங்க. ஆன பிறகு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஜெயிக்கலை? நீங்கள் களத்தில் இறங்கி செயல்படுங்க. செயல்பட்டு நீங்கள் வச்சிருக்கலாம்ல. உங்களை யார் வைக்க வேணான்னு சொன்னால்? பாஜக தலைமை ஏதாவது உங்களை மிரட்டி நீங்கள் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண வேணாம், தேர்தலில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேணாம் அப்படின்லாம் சொல்லலை. அறிவுரைங்கிறது ரொம்ப சுலபமாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். யார் வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம். அண்ணாமலை மறைமுகமாக குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அந்த பாலம் திட்டம் எல்லாமே நான் மத்திய அமைச்சரோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். உடனே அங்கே இருக்கிற பாஜக நிர்வாகி என்ன கேட்குறாரு, எப்படி என்னை கேட்காம நீங்கள் அந்த திட்டத்தை நீங்கள் மத்திய அமைச்சரோட பேசுகிறீங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அது அப்போது மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தார். இப்போ இருக்கிற மாநில தலைவர் இதெல்லாம் கண்டிக்கணும், நிர்வாகிகளை கண்டிக்கணும், மூத்த அமைச்சர்களுக்கு முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இந்த விமர்சனங்கள் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. அண்ணாமலையை மறைமுகமாக அவங்க கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை கடந்த காலங்களில் செஞ்ச செயல்பாடுகள் தப்பு, அதனால் கட்சி வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்காததுக்கு காரணம் அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுகள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா 40க்கு 40 தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சு பயங்கரமாக நிர்மலா சீதாராமன் இவங்களுடைய ஐடியாவில் ஜெயிச்சு பயங்கரமாக செல்வாக்காக இருந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. 3% மேலே தாண்டலை. அண்ணாமலை கொண்டாந்து 18% வச்சா நீங்கள்லாம் இப்படி தான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அண்ணாமலை ஆதரவுகளுக்கெல்லாம் இருக்குது. இப்போ மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் வந்துட்டார். நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னா அண்ணாமலை கொடுக்குறாரு அப்படின்னா கிழிஞ்சதுரா, யாரோ ஒருத்தங்களை போட்டு கிளின்னு கிழிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கு மைண்ட்லையுமே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை நேக்கா எல்லாத்தையுமே இது வேணும்னு நினச்சார்.
எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வெளியே போனார். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்தாங்க. ஒருபடி மேலே போய் வந்து டிடிவி தினகரன்லாம் வந்து பிரதமராக மோடி தான் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லியே பிரச்சாரம் பண்ணார். அந்த அளவுக்கு பண்ணார். ஓபிஎஸ்ஸும் அந்த மாதிரி பண்ணார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்குறாங்க. ஓபிஎஸ் இதனால் அவமானப்படுத்தப்பட்டார். பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார், நயினா நாகேந்திரன் இல்லைன்னு சொன்னார். இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்தோன்னே அவர் நான் என்டிஏ கூட்டணியில் இல்லையா, நான் போகிறேன், போங்க, உங்கள்கிட்ட இருந்து தொடர்ந்து நாங்கள் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வேணாம், நான் பாட்டுக்கு வெளியே போகிறேன், நான் பாட்டுக்கு வெளியே போயிட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் சமயத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுப்பேன். அந்த முக்கியமான முடிவு திமுகவுடைய தாவேகாவுடைய நான் ஒரு கூட்டணியை வச்சு நான் நின்று ஜெயிச்சு காட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறார். இவங்களும் வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓபிஎஸ்க்கு பெருசாக ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்டில் எண்ணம் இருக்குது. பாஜகவுக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் ராமநாதபுரத்தில் அவர் கிட்டத்தட்ட 2வது இடத்துக்கு எத்தனை 33% மேலே வாங்கிட்டு வந்தார்ல, வந்து நின்றார்ல மனுஷன். அந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாஜக மேல் எடுத்து கூட ஒரு எண்ணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்குறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பாஜகவை மிக முக்கியமாக தொடர்ந்து ஆதரித்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தை தோக்குறாரு, அப்படி மேட்டுப்பாளையத்தில் தோக்குனார். தோக்கும்போது பார்த்திங்கன்னா எல் முருகனுக்கு ஒரு இதை கூப்பிட்றாரு, நயினா நாகேந்திரனை கூப்பிட்றாரு, மீதி யாரையுமே கூப்பிடல. ஏன் கூப்பிடல? மீதி கூட்டணி கட்சியில் எல்லாத்தையும் கூப்பிடலாம்ல, ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் அங்கே போய் ஜாலியாக நயினா நாகேந்திரன், எல் முருகன் எல்லாம் பிரச்சாரத்தை துவக்கி வச்சுட்டு அவர் கூட நடைபயணம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கேன்னு சொல்கிற டிடிவி தினகரனை கூப்பிடல. எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரனை கூப்பிடக்கூடாது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரனும் சரி, எல் முருகனும் சரி, இவங்க வந்து டிடிவி தினகரனை கூப்பிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லலாம். சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு வந்து கோவிச்சுக்குவார். டிடிவி தினகரனை கூப்பிட்டா அவருக்கு வந்து சங்கடப்படுவார். டிடிவி தினகரனை தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது, என்னது என்டிஏ கூட்டணியில் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு, இவங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பேசுகிறனால டிடிவி தினகரன் வேணாம், அதை இப்படி கூப்பிட்டோம் அப்படின்னம்னா பாஜக சார்பாக கூப்பிட்டா கூட, என்டிஏ கூட்டணி சார்பாக கூட கூப்பிட்டா கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சங்கடப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை கூப்பிடவே இல்லை. தொடர்ந்து ஓபிஎஸ்ஸையும் புறக்கணிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஸுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிரச்சாரம், இந்த மாதிரி பிரச்சாரங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக பேசிக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருந்தார். அவர் வந்து என்ன செஞ்சார், ஒரு முக்கியமான கூட்டணி அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யாரா அது அப்படின்னு பார்த்தா தாவேகா தான் முக்கியமான கூட்டணி. இன்றைக்கி முக்கியமான கூட்டணியாக கட்சினா அதுதான். ஏன்னா இளைஞர்கள், பெண்கள் இவங்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தான் அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. அவர் தெளிவாக 2வது மாநாட்டில் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். இனிமேல் வந்து நான் வந்து கூட்டணிங்கிறதே இல்லை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு பங்கு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கான ஒரு மாசு இருக்குது, அவரோட சேர்ந்து நின்றால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிறு கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பெரிய கட்சிகளோட போய் கூட்டணியில் போய் நின்றுட்டு 1-2 தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அவங்க நிற்கிறவங்கெல்லாம் இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது விஜய் தரப்புலேயும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பிரச்சாரத்துக்கும் கிளம்பிட்டார். எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸை கொண்டாந்தார், அவர் ஒரு கேரவேனை கொண்டு வந்து அவரும் வந்து பிரச்சாரத்தை இறங்க போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு. இந்த கும்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா காசு கொடுக்காமல் கூட்டிகிட்டு வர கும்பலாக தான் இருக்க போகுது. விஜய்க்கு வர கும்பல் எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. ஒரு வேளை இது ஓட்டாக போகலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு கும்பலை காட்டுறாங்கல்ல, விஜய் பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரும்ல, அப்படி ஒரு எண்ணத்தில் அவங்க வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணியில் இப்போ டிடிவி தினகரன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் வந்து அவர் என்டிஏ கூட்டணியில் தாங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நயினா நாகேந்திரன் பேச்செல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா ஓபிஎஸ்ஸும் அப்படி தான் சொன்னார். ஓபிஎஸ்ஸும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர் கண்டுக்கலை. ஓபிஎஸ் வந்து நான் பிரதமரை சந்திக்கிறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னது கூட, மெசேஜ் போட்டதை கூட அவர் பார்க்கலைங்கிறாரு, ஃபோன் பண்ணால் வரலைங்கிறாரு, இப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ டிடிவி தினகரனுக்கும் அதே தான் சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணியில் அவர் இருக்கிறாரு, என்ன அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு
80% மேலே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாமகலாம் இருந்துச்சு. இன்றைக்கி பாமக இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. ஒன்று சரஸ்வதி அவருடைய பையன் கண்ட்ரோலில் ஒரு பாமக இருக்குது, அன்புமணி ராமதாஸ் கண்ட்ரோலில். இன்னொரு கண்ட்ரோலில் சுசிலா அவங்களுடைய கண்ட்ரோலில் பாமக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகுது. பாமக வந்து பழைய செல்வாக்கை இழந்துருச்சு. அன்புமணி போராடியுமே ஒன்றும் பெருசாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அந்த பழைய பாமகவுக்கு இருக்கான செல்வாக்கு இருக்காது, துளியோடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாமகலையும் பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறவங்க இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க, என்டிஏ கூட்டணியில் ஜான் பாண்டியன் இருக்கார், அவரெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவர் கூட கடந்த முறை பார்த்திங்கன்னா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது டிடிவி தினகரன் அவருக்காக போய் பிரச்சாரமே பண்ணார். அவர் தொகுதியில் போய் அவர் பிரச்சாரமே பண்ணார். அப்படி போய் பிரச்சாரம் பண்ணவர் இவர் டிடிவி தினகரனுக்காக தேனியில் கூட போய் பிரச்சாரம் பண்ணார். அப்படி பிரச்சாரம் பண்ணவர் ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, ஒரு கூட்ட மாநாடு மாதிரி போகிறாரு. எதுக்காக அவர் டிடிவி தினகரனை கூப்பிடல. டிடிவி தினகரனும் அவருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு தான். அவங்க கட்சி ரீதியான அடிக்கடி ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனால் ஜான் பாண்டியனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, டிடிவி தினகரனை கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது பாஜக மேலிடத்துக்கு பாதிக்கும், எடப்பாடி பழனிசாமி சங்கடப்படுவார். இது பாஜக நாலேஜ் இல்லாமல் ஜான் பாண்டியன் இதை செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது. அரசியல்னால் அப்படி தாங்க, நண்பனாக இருக்கிறவங்க கூட துரோகி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜான் பாண்டியனோட அந்த மாநாட்டில் நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். பாஜக சொல்லாமல் இவரெல்லாம் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மூப்பனார் நினைவு நாள், மூப்பனார் நினைவு நாளுக்கு ஜிகே வாசனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? டிடிவி தினகரனை கூப்பிடணும். தேமுதிக நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோங்கிறத ஜனவரியில் தான் நாங்கள் அறிவிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களுக்கு கூட இவங்க என்ன செஞ்சாங்க, தேமுதிகவையும் கூப்பிட்றாரு, சுதீஷ் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாரு மூப்பனார். இதில் அவர் ஒரு கூட்டணி ஏற்பாடுக்கு தான் அவர் செய்கிறாரு. இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சங்கோட்டம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சனால கூப்பிட்டு வச்சு அங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. 2 பேருமே ராசியாக வராங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அண்ணாமலை விமர்சனம் பண்ணாதீங்க, உன்னுடைய சகோதரர் அவர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு கொண்டு விட்டார். ஏன் அதே சமயத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களை கொண்டு வரல? இவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும், இனிமேல் நம்ம என்டிஏ கூட்டணியை நம்பி பிரயோஜனம் கிடையாது, என்டிஏ கூட்டணி நமக்கு வேஸ்ட்டு, நமக்கு ஆப்படிக்கிறாங்க, நம்ம அவங்கள நம்பி இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. டிடிவி தினகரனை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போ டிடிவி தினகரனோட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு விஜய். அவர் இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகினேன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படிங்கிறது தான் டிடிவி தினகரனோட எண்ணமாக இருக்குது. அதே தாண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணி அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தா தென் மாவட்டங்களில் பயங்கரமாக இருக்கும். இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாஜக கண்டிப்பாக இவங்க எல்லாமே விலகி விஜயோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரிக்கிற ஓட்டு அதிமுகவை சிதைச்சிருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதிமுகவை சிதைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் பாஜக வந்திருக்குது. அதிமுக இதோட எடப்பாடி பழனிசாமி 2026 காலி பண்ணணும். ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி தான் என் முதலமைச்சர் வேட்பாளர்னு உசுப்பேற்றி விடணும். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் கட்சி பலகீனமாக இருக்குது, கட்சினால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுமே அவர் யாருமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டோம், நமக்கு தான் பாஜக சொல்லுதில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிருச்சுல்ல, அதுவே என்னுடைய வெற்றி, நான் முதலமைச்சரான மாதிரியே ஆயிடுச்சு, பாஜக எப்படியாவது என்னை முதலமைச்சர் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறது சாத்தியம் இருக்கா? 2021 டிடிவி தினகரன் மட்டுமே 23 தொகுதிகளில் அவர் அதிமுகவை தோக்கடிச்சார். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸும் வெளியே நிற்கிறாரு. ஓபிஎஸ் வெளியே நிற்கிறனால டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாமே சேர்ந்தா 2 பேருமே சேர்ந்தாலே தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து விஜயோடு சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு மாதம் காட்டிடுவாங்க, ஆட்சியில் உட்கார்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களை ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. டிடிவி தினகரனும் கடைசி நேரத்தில் அவரும் டிசம்பரில் தான் நான் சொல்வேன் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு, என்டிஏ கூட்டணியை விட்டு அவரும் மெல்ல நகர்ந்துட்டார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாமே விலகுனா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. கண்டிப்பாக அவரும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அமித்ஷா
இதில் பேசினார்ல, பாஜக பூத் கமிட்டியில் பேசும்போது 2 இதுவுமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் 41% அப்படின்னு சொல்கிறாரு. பாஜக வாங்கின 18% வாக்கு சதவீதம் எங்கேருந்து வந்துச்சு? பாஜகவுக்கு மட்டுமே விழுந்துச்சா? பாஜகவில் இருந்த பாமக, ஓபிஎஸ், டிடி தினகரன் இவங்களுக்காக விழுந்த ஓட்டுகள் தான் அதிகமே. பாஜகவுக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட்டு விழுந்திருக்கும். அதுவும் குறிப்பாக யாருக்காக விழுந்திருக்குன்னா அண்ணாமலைக்காக விழுந்திருக்கும். அண்ணாமலை வந்து அந்த ஓட்டுகளை வந்து அவர் வாங்கியிருக்கிறதுக்கு அண்ணாமலை போடலாமையா, அண்ணாமலைக்கு சிறப்பாக செயல்படுறாரு, அவருக்காக நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையும் மாநில தலைவராக்கி விட்டீங்க, அவரையும் டம்மியாக்கி விட்டீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட வெற்றிக்காக பாடுபட்ட ஓபிஎஸ், டிடி தினகரன், பாமக எல்லாமே செதஞ்சு கிடக்குது. செதைச்சி அவங்கள மன கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டு, எங்களை நீ நம்புனியா, உங்களுக்கெல்லாம் நாங்கள் துரோகம் தாயா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி மேலே செயல்படுது அப்படிங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டாகவே இருக்கிறாங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா அதிமுக அழியணும். ஏன்னா திராவிட கட்சிகள் 2 கட்சிகளில் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சியை அழிச்சே ஆகணும். திமுகவை அழிக்க முடியாது. திமுக அடிப்படையிலே வந்து கொள்கையோட ஒரு கட்சி, தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி. அவங்க திமுகவை தாண்டி வேறு விஷயங்களை யோசிக்கவே மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லைனாலும் சரி, அவங்க வேறு கட்சியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, வேறு கட்சிக்கு ஓட்டே போட மாட்டாங்க. ஆனால் அதிமுக இன்றைக்கி இருக்கிற அதிமுக வந்து கண்டிப்பாக பலகீனமாக இருக்குது. அந்த பலகீனத்தை மேலும் பலகீனமாக்கி அந்த ஒரு திராவிட கட்சியை அப்படியே நகர்த்திட்டு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து நடனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த புகழ்ச்சியிலே இருக்கட்டும். 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அந்த புகழ்ச்சியை சோழியாக முடிச்சிருவார். யார் முடிப்பா? விஜயோட கூட்டணி வைக்கிற கட்சிகளை எல்லாம் சேர்ந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.